கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பழனிவேல். பழனிவேல், வணக்கம். இந்த கொள்ளை விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, அவங்களுடைய பின்னணி என்னன்னு தெரிய வந்திருக்கா? விசாரணையின் அண்மை தகவல்கள் என்னென்ன? வணக்கம். பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். வீட்டின் கீழ்த்தளத்தில் மேல்தளத்தில் ராஜா குடும்பத்தின் வசித்து வந்த நிலையில் அவரது தந்தை வீட்டின் கீழ்த்தளத்தில் வசித்து வந்தாங்க. ராஜா பணிக்கு சென்று கடந்த 25ஆம் தேதி பணிக்கு சென்று இந்த நேரத்தில் வீட்டின் உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 158 சவரன் தங்க நகைகள் திருடி சென்றுள்ளனர். இது குறித்து மருத்துவர் ராஜா காடம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாரு. சம்பவத்தின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த டவர் லொகேஷன் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகள் தேடி வந்தனர். மேலும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட தருமபுரி, மேட்டூர், வேலூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முருகன், தினேஷ், ஜெகதீசன், அசோக்குமார், சுரேஷ் ஆகிய 5 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து இந்த 94 சவரன் தங்க நகை உருக்கிய நிலையில மீட்கப்பட்டுள்ளது. 5 செல்போன்கள் மீட்கப்பட்டிருக்கு. திருட்டு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார்கள் மீட்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த சம்பவத்துல தொடர்புடைய 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் நகை எங்கு உருக்கினார்கள் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி பழனிவேல், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.